இந்த பூனைக்குட்டிங்க அவங்க அம்மா கூட விளையாடுறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்க. அவங்க அம்மாவும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா அவங்க பசங்க விளையாடுறத. இந்த 2 குட்டிங்க நல்லா சண்டை போட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குட்டி மட்டும் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு ரொம்ப செல்லம் கொஞ்சிக்கிட்டு நல்லா முதுகு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு நல்லா ஜாலியாக விளையாடிக்கிட்டு அவங்க அம்மா கூட இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நமக்கு போர் அடிக்கும், வெறுப்பா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி பூனைக்குட்டிங்க பண்ற சேஷ்டைகள் எல்லாம் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். பார்த்து ரசிக்கலாம் நம்ம. நான் அப்படிதான், அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளி பண்டிகை வந்துடுச்சு. எல்லாரும் வெடி வெடித்து சந்தோஷமாக இருப்பீங்க. ஹாப்பி தீபாவளி எல்லாருக்குமே. பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கவங்க தயவு செஞ்சு வெடி வெடிக்கிறத கொஞ்சம் தவிர்க்கலாம். ஏன்னா அதுங்க அங்கேயும் இங்கேயும் ஓடி பயந்து ஓடி போய் ஒளிஞ்சிருக்குங்க. தவறி பெட் அனிமல்ஸ் மேலேயும் அந்த வெடிக்கிற நெருப்புகள் வந்து படும். அப்போ காயங்கள் வர ஏற்படும், நமக்கே காயங்கள் வர ஏற்படும். அதனால வெடிக்கிறது அதிகமாக வெடிக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக வெடிங்க. இல்லாதவங்களுக்கு வெடியை கொஞ்சம் பகிர்ந்து கொடுங்க. ரோட்டில் வெடிக்கிறவங்க மக்கள் போகிறது வர்றதை பார்த்து கொஞ்சம் தயவு செஞ்சு வெடிங்க. ஒரு சந்தோஷ செயல்களை பண்ணும்போது நிறைய பேர் பயப்படுற மாதிரி பண்ண வேணாம். சேஃபாக வெடிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ரொம்ப பொறுமையாக பார்த்த உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.